நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு வசனத்தை பிரதானமா எடுத்து வேத பகுதிகளை பார்க்க போறதில்ல. அதற்கு மாறாக சத்திய வேதத்தை நமக்கு கையளித்த சத்திய பரனாக இருக்கிற தேவனை குறித்த சில காரியங்களை 2 தலைப்பின் கீழாக வகைப்படுத்தி பார்க்க போறோம். அந்த தலைப்புகள் பிதாக்களின் தேவன், பிதாவாகிய தேவன். இந்த 2மே தேவனாகிய கர்த்தரையே குறிக்கிறதாக இருக்கு. ஆனா இது முக்கியமா அவரோடு இருக்கிற உறவை காண்பிக்கிறதாக இருக்கு. அந்தபடியாக பிதாக்களின் தேவன் சொல்லி அவர் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறாரு, அதை முதலாவதாக பார்க்கலாம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தேவனாகிய கர்த்தரை எப்படி பார்க்கறாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தாவீதின் தேவன் சொல்லி பிதாக்களுடைய தேவனாக பார்க்கிறாங்க. அவர்களுடைய முற்பிதாக்களுடைய தேவனாக பார்க்கிறாங்க. அவங்க இயேசுவ கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ள மனதில்லாம புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவர்களாக இல்லாம இருக்கிறாங்க. அதனாலேயே அவங்க பிதாக்களின் தேவனே பார்க்கிறாங்க. அப்படி இருந்தும் மோசே மாத்திரம் ஒரு முறை தேவனை பிதான மையப்படுத்தியிருக்கிறாரு. அதை நாம உபாகமம் 32 அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி ஆட்கொண்ட பிதான்னு சொல்லி மோசையால மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு. ஆனா எல்லா இடங்கள்லயுமே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இல்ல பிதாக்களின் தேவன்னே சொல்லப்பட்டிருக்கிறாரு. முக்கியமா நாளாகமம் பகுதிகளில் பார்த்தோம்னா பிதாக்களின் தேவன் அதிக இடத்துல மையப்படுத்திருக்கிறத பார்க்கலாம். உதாரணமா 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்துல எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவேன்னு சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துட்டோம்னா யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் தேவனை பற்றி சொல்லும் போது பிதாக்களின் தேவனே அடையாளப்படுத்துறாங்க. அதற்கு சான்றா அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துட்டோம்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் என்றே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இஸ்ரவேலர்கள் தேவனை எப்படி பார்த்திருக்கிறாங்க? அவங்களுடைய பிதாக்களின் தேவனாக பார்த்திருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய முற்பிதாக்கள் வணங்கின தேவனாக பார்க்கிறாங்க. தேவனோடு ஒரு உறவுல அவங்க சீர்பொருந்தி இல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேவனாகிய கர்த்தரோடு நமக்கு இருந்த உறவு எப்படியாக மாறியிருக்கு? பிதாவாகிய தேவன்னு மாறியிருக்கு. அதாவது நம் மீது கிறிஸ்துவின் ரத்தம் அடையாளமா இருப்பதனால அவருக்கு சுவிகார புத்திரராகி அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய உரிமையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இத பவுலடியார் ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல அழகா சொல்லியிருக்கிறாரு. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி அப்பா பிதாவேன்னு தேவனை கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். புத்திர சுவிகாரம்னா என்ன? தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை போல பிதாவுக்கு நாம மாறி இருக்கிறோம். அதனால்தான் கிறிஸ்து நமக்கு உடன் சுதந்திரன்னு சொல்றோம். அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக நமக்கு புதிய வழியை திறந்திருக்கிறாரு. அது தேவனோடு நமக்கு இருந்த உறவை மேம்படுத்தி இருக்கு. பிதாவாகிய தேவன் நம்ம கூப்பிடக்கூடிய உறவை தந்திருக்கு. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசன துவக்கத்துல பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக அவர் ரத்தத்தின் மூலமாக நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய உரிமையை நமக்கு தந்திருக்கிறாரு. அன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருந்த இஸ்ரவேலருக்கு கிடைக்காத பாக்கியம் ஆவிக்குரிய வகையில இஸ்ரவேலர்களாக பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாகிய நமக்கு கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படியான சத்திய பிதாவை அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய நாம எந்தபடியான பற்றுடன் காணப்படணும்? பாவத்துல விழுந்த நம்மை புறக்கணிக்காம தேவன் தாமே பெரிய திட்டம் செய்து நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. அந்தபடியான உறவுல நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாக பிதாவாகிய தேவன் கூப்பிடக்கூடிய உரிமை உள்ளவர்களாக அவரை எந்த நாளும் பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். அந்தப்படியான சுவிகார புத்திரர்களாய் அப்பா பிதாவேன்னு அவரை நோக்கி கூப்பிடுவோமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் உம்மை பிதாக்களின் தேவனாக பார்த்தாங்க தகப்பனே. ஆனா இன்றைக்கு எங்களுக்கோ உம்மோடு ஒப்புரவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி பிதாவாகிய தேவன்னு கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் தகப்பனே. அப்படியாக ஆவிக்குரிய வகையில பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களாகிய நாங்க உம்மை பற்றி கொண்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய பெற்றுக்கொண்ட தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய சுவிகார புத்திரர்களாய் நல்ல பிள்ளைகளாய் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறதற்கு தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.